Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحيا وتعترت العوالم بطيب ذكره ورياه. நம்ம எல்லாம் முஸ்லீமாக பிறக்கச் செய்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒருவராக ஆக்கி பாக்கியம் நிறைந்த ரமலானுடைய காலத்தில் ஜும்ஆவுடைய தினத்தில் ரப்புல் ஆலமீனுக்கு பிடித்தமான இடத்தில் ஒன்று கூட்டி அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, சலாமத்தை தருவானாக. உலக முஸ்லிம்கள் அனைவரையும் எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து, தீங்கிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுவானாக. மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை, முஸ்லிம்களுடைய வீடுகளை, பொருளாதார ஸ்தாபனங்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. நிரந்தரமான வியாதியிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. ரமலானை கண்ணியப்படுத்திய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை சேர்த்துக் கொள்வானாக. லைலத்துல் கத்ரை அடைவதற்கு, இந்த லைலத்துல் கத்ரில் நின்று வணங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதனுடைய மகத்துவங்களை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் தருவானாக. நம்முடைய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். நாம் எல்லாம் ரமலானுடைய கடைசி ஜும்ஆவில் இருக்கிறோம். இந்த ஜும்ஆவிற்கு ஜும்அத்துல் விதா என்று பெயர். ரமலான் நம்மை விட்டு விடைபெற இருக்கிறது. ரமலான் வருவதற்கு முன்னால் ரமலானை வரவேற்போம் என்று நாம் பேசினோம். நாம் எல்லாம் சந்தோஷமடைந்தோம். ரமலான் வரப்போகிறது, வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட போகிறது, நரகத்தினுடைய கதவுகள் அடைக்கப் போகிறது, சைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறது என்றெல்லாம் சந்தோஷம் அடைந்தோம், மகிழ்ச்சி அடைந்தோம். அப்படிப்பட்ட பாக்கியமான ரமலான் இப்பொழுது நம்மை விட்டு விடைபெற இருக்கிறது. இது நமக்கு ஒரு கவலைக்குரிய செய்தி என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு நிஅமத் நம்மை விட்டு செல்கிறது என்று சொன்னால், அந்த நிஅமத் நம்மை விட்டு செல்ல போகிறதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அனைத்து படைப்புகளையும், வானம் பூமியை படைக்க ஆரம்பித்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையை அல்லாஹ் தஆலா படைப்புகளை படைக்க ஆரம்பித்தான். யூதர்கள், கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுவார்கள். பெருநாட்களாக அவர்கள் அந்த நாட்களை மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பர்த்டே கொண்டாட்டம் எல்லாம் அவர்கள் ஆரம்பித்து வைத்த கலாச்சாரம்தான்.
ஓப்பனிங் செர்மனி என்று சொல்லப்படுகிறது அல்லவா, ஒரு வருடத்தினுடைய துவக்க நாள், பிறந்த நாள், இதுவெல்லாம் கிறிஸ்தவர்களினுடைய கொண்டாட்ட தினங்கள். ஆனால் நாம் ஒவ்வொரு காரியத்திலேயும் அதனுடைய முடிவை நாம் கவனிப்போம். முஸ்லிம்களாகிய நாம் ஒவ்வொரு நாளினுடைய இறுதியை கவனிப்போம். ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹ் படைக்க ஆரம்பித்தான், வானத்தை படைக்க ஆரம்பித்தான், பூமியை ஆரம்பித்தான். இப்படி ஒவ்வொரு பொருளாக அல்லாஹாலா ஒவ்வொரு நாட்களில் படைத்தான். கடைசியாக இறுதியாக வெள்ளிக்கிழமை அவனுடைய அனைத்து படைப்புகளையும் அல்லாஹ் படைத்து முடித்து விட்டான். ரப்புல் ஆலமீன் வெள்ளிக்கிழமை அனைத்து வஸ்துக்களையும் அல்லாஹ் படைத்து முடித்து விட்டான். எனவே தான் நாம் வெள்ளிக்கிழமையை ஈதாக நாம் கொண்டாடுகிறோம். வெள்ளிக்கிழமை நாம் இறுதி நாளாக இருப்பதின் காரணமாக அதை நாம் கொண்டாடுகிறோம். அந்த நாளில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதிகமாக நாம் இபாதத்தில் கவனத்தை செலுத்துகிறோம். ஏனென்று சொன்னால் ஒரு முஸ்லிம் ஒவ்வொரு நாளினுடைய இறுதியில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம், அனைத்து செயல்களும் அதனுடைய முடிவை பொறுத்துத்தான் என்பதாக சொன்னாங்க. ஒரு மாணவன் படிக்கிறான், ஆரம்பத்தில் காலாண்டு தேர்வில் அரையாண்டு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுகிறான் என்று சொன்னால் இறுதியில் அவன் தோல்வியை அடைந்து விட்டால் அது தோல்வியாகத்தான் கருதப்படுமே தவிர வெற்றியாக கருதப்படாது. முழு ஆண்டு தேர்வில் அவனுடைய மதிப்பெண் என்ன? ஒவ்வொரு மாணவனுடைய மதிப்பெண் முழு ஆண்டு தேர்வில் தான் கவனிக்கப்படும். அவன் அதே வகுப்பில் படிப்பானா அல்லது அடுத்த வகுப்பிற்கு செல்கிறானா என்கிற தரத்தை எதில் கவனிப்பார்கள் என்று சொன்னால் இறுதி தேர்வில் தான் கவனிக்கப்படும். அதுபோல நாம் ரமலானுடைய துவக்கத்தில் நாம் எப்படி இபாதத் செய்தோம் என்பது முக்கியமல்ல, ரமலானினுடைய இறுதி நேரத்தில் நாம் எப்படி இபாதத் செய்கிறோம், ரமலானினுடைய கடைசியில் நாம் எப்படி நம்முடைய இபாதத்தில் நாம் கவனத்தை செலுத்துகிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதி முடிவு என்பது முத்தகீன்களுக்குரியது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இறுதி முடிவு நல்லதாக இருக்க வேண்டும். கடைசி நேரத்தில் ரமலான் விடைபெற போகிற இந்த நேரத்தில் அதிகம் துஆ செய்ய வேண்டும், அதிகம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அதிகம் குர்ஆனை ஓத வேண்டும். இந்த நாட்களை நாம் கனிமத்தாக கருத வேண்டும். நம்மை விட்டு நாட்கள் மிக வேகமாக சென்று கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் ஆரம்ப நாட்களில் காட்டிய ஆர்வத்தை விட இறுதியில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும், அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானினுடைய இறுதி பத்தில் தான் லைலத்துல் கத்ரை தேடச் சொன்னார்கள். முதல் பத்திலோ இரண்டாவது பத்திலோ தேடச் சொல்லவில்லை, இறுதி பத்தில், அதிலும் ஒற்றைப்படை இரவுகளில், அதுவும் குறிப்பாக 5 இரவில் தேடச் சொன்னார்கள். 21, 23, 25, 27, 29 இரவுகளில் 3 இரவுகள் நம்மை விட்டும் கடந்து போய்விட்டது. இன்னும் இருப்பது 27ஆம் நாள் இரவும் 29ஆம் நாள் இரவும் தான். இந்த நாட்களில் லைலத்துல் கத்ர் இருக்கலாம். பெரும்பாலான கவுலின்படி 27 என்று இருந்தாலும் 29லேயும் நாம் கண் விழித்து அமல் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா 360 நாளும் அமல் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. 365 நாட்களில் ஒரே ஒரு மாதத்தை அல்லாஹு தஆலா தேர்வு செய்கிறான். அந்த ஒரு மாதத்தில் 5 இரவுகளை தேர்வு செய்கிறான். 365 நாட்களில் நீங்கள் 5 நாட்கள் கண் விழித்து இபாதத் செய்தால் 1000 மாதங்களை விடவும், 1000 மாதத்தை வணங்கிய விடவும் அதிகமான இபாதத்து அந்த இரவுகளில் கிடைக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் அல்லவா, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எல்லா நாளும் நம்மளை கஷ்டப்படுங்கன்னு சொல்லல அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நாளும் கஷ்டப்படுங்கன்னு சொல்லல. குறிப்பிட்டு இந்த கடைசி 5 இரவிலாவது நீங்கள் இபாதத்தில் கவனத்தை செலுத்துங்கள். இந்த நாட்களில் நாம் மற்ற இரவுகளை போல கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது. அதிக அக்கறையோடு குர்ஆனை ஓத வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும். நம்மால் எந்த அளவுக்கு அந்த நாட்களில் அந்த இரவில் இபாதத் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இபாதத் செய்யணும். ஒரு நிஅமத் நம்மை விட்டு விடைபெறப் போகிறது. ரமலான் என்கிற மிகப்பெரிய நிஅமத், அருள் நம்மை விட்டு விடைபெறப் போகிறது.
ரமலான் மட்டும் விடைபெறவில்லை. ரமலான் மட்டும் விடைபெறவில்லை, தராவீஹ் என்கிற அமல் நம்மை விட்டு விடைபெற இருக்கிறது. மற்ற நாட்களில் நாம் தராவி தொழ மாட்டோம். மற்ற நாட்களில் முழு குர்ஆனையும் கேட்பதற்குண்டான வாய்ப்பு கிடைக்காது. எந்த மஸ்ஜிதிலேயும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர மாட்டார்கள். ரமலான் மட்டும் நம்மை விட்டு செல்லவில்லை, ரமலானோடு சேர்ந்து பல நிஅமத்துகள் நம்மை விட்டு செல்ல இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் கவலைப்பட வேண்டும், அச்சப்பட வேண்டும். ஒரு நிஅமத் மட்டும் நம்மை விட்டு செல்லவில்லை, பல நிஅமத்துகள் ரமலானோடு செல்ல இருக்கிறது. ஒன்றுக்கு 70 மடங்கு என்கிற நன்மை இந்த ரமலானோடு முடிந்துவிடும். மற்ற மாதத்தில் ஒன்றுக்கு 10 கொடுக்கப்படும். நம்முடைய இஹ்லாசுக்கு தகுந்தவாறு நன்மை கூட்டி தரப்படும். ஆனால் ஒன்றுக்கு 70 இந்த ரமலான் மாதத்தில் மட்டும் தான். நோன்பு ரமலான் மாதத்தில் மட்டும் தான். பரலான நோன்பினுடைய சவாபு ரமலான் மாதத்தில் கொடுக்கப்படுவதை போன்று மற்ற மாதத்தில் கொடுக்கப்படாது. எனவே ரமலான் மட்டும் நம்மை விட்டு செல்லவில்லை, ரமலானோடு சேர்ந்து பல நிஅமத்துகள் நம்மை விட்டு செல்ல இருக்கிறது. எனவே நாம் இந்த நேரத்தில் கவலைப்பட வேண்டும். வித்ரு வாஜிபை நாம் ஜமாஅத்தோடு தொழுகிறோம், அதுவும் இந்த ரமலானோடு முடிந்துவிடும். மற்ற மாதத்தில் ஷவ்வால் மாதத்தில் ஜமாஅத்தோடு தொழ வேண்டும், தொழக்கூடாது. மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. எவ்வளவு நிஅமத்துகள் ரமலானோடு முடிந்து வருகிறது. எனவே இந்த நேரத்தில் நாம் சந்தோஷப்படக்கூடாது, கவலைப்பட வேண்டும். பல நிஅமத்துகள் நம்மை விட்டு செல்ல இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த போது சஹாபாக்கள் அழுதாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்களேன்னு கவலைப்பட்டாங்க. பல நாட்களுக்கு பிறகு ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்திக்க போனாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு சொன்னாங்க, நபி மட்டும் செல்லவில்லை, நபி என்கிற நிஅமத் மட்டும் செல்லவில்லை, நபியோடு சேர்ந்து பல நிஅமத்துகள் போய்விட்டது. வானவர்களுடைய வருகை துண்டித்து விட்டது, வஹீ துண்டித்து விட்டது, குர்ஆனுடைய தொடர்பு துண்டித்து விட்டது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் செல்லவில்லை, நபியோடு சேர்ந்து பல நிஅமத்துகள் சென்று விட்டது என்பதாக அழுதார்களாம். எனவே அந்த மாதிரி நாம் ரமலான் மட்டும் விடைபெற்று செல்கிறது என்று நாம் கருதக்கூடாது. ரமலானோடு சேர்ந்து பல நிஅமத்துகள் நம்மை விட்டு செல்ல இருக்கிறது. ரப்பிடத்தில் இந்த நேரத்தில் நாம் மக்பூலியத்தை கேட்க வேண்டும், அமலில் அதிகமாக ஈடுபட வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் நாம் அமலில் ஈடுபட வேண்டும். ஹஸரத் அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஈமான் கொண்டு கடைசி சஹாபி அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 110 வஃபாத் ஆகிறார்கள். ஹிஜ்ரி 110. வரலாறு காணாத கூட்டம் அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருகிறது. ஏன் இவ்வளவு கூட்டம்? இதற்கு அடுத்து சஹாபி என்று சொல்லப்படுவதற்கு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. சஹாபி என்கிற அந்தஸ்தை யாராலும் பெற முடியாது, எவ்வளவு அமல் செய்தாலும் பெற முடியாது. எனவே அந்த சஹாபி என்கிற மிகப்பெரிய நிஅமத் நம்மை விட்டு சென்று விட்டதே என்று அத்துணை தாபியீன்கள் அழுதார்கள், தபஅ தாபியீன்கள் கவலைப்பட்டார்கள். சஹாபி என்கிற ஒரு நிஅமத் மட்டும் முடியவில்லை, அதோடு சேர்ந்து பல நிஅமத்துகள் சென்று விட்டது. அப்படித்தான் ரமலான் மட்டும் நம்மை விட்டு விடைபெறவில்லை, ரமலானோடு சேர்ந்து பல நிஅமத்துகள் நம்மை விட்டு செல்ல இருக்கிறது. எனவே நாம் கவலைப்பட வேண்டும், அதிகமாக துஆவில் ஈடுபட வேண்டும். நம்முடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கெஞ்ச வேண்டும். 6 மாதம் பெரியோர்கள், தாபியீன்கள், சஹாபாக்கள் என்னுடைய நான் வைத்த ரமலானில் வைத்த நோன்புகள் ஏற்கப்பட வேண்டும் என்று துஆ செய்திருக்கிறார்கள். 6 மாத காலம் துஆ செய்திருக்கிறார்கள். நான் ரமலானில் ஓதிய குர்ஆனை ஏற்றுக்கொள், நான் ரமலானில் தொழுத தொழுகைகளை ஏற்றுக்கொள் என்பதாக 6 மாத காலம் துஆ செய்திருக்கிறார்கள். எனவே நம்மை விட்டு ரமலான் செல்ல இருக்கிற இந்த நேரத்தில் நமக்கு கவலை ஏற்பட வேண்டும், நாம் வருத்தப்பட வேண்டும். நம்மை விட்டு மிகப்பெரிய நிஅமத் செல்ல இருக்கிறது. அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும், தஸ்பீஹாத்துகளை ஓத வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். தஹஜ்ஜத்துடைய தொழுகை மீதம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் 8 ரகாத்துகள் விடாமல் தொழுவதற்கு முயற்சி செய்யுங்கள். குறைந்தபட்சம் இரவு நேரத்தில் தராவி தொழுகையை விடவும் கூடுதலாக 2 ரகாத் தொழுகுங்கள். எந்த அளவுக்கு இபாதத்தில் கவனத்தை செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நாம் இபாதத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட பாக்கியமான நாட்களை மீண்டும் அடைவோமா என்று தெரியாது. ரமலானுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அடுத்த ரமலான் நமக்கு கிடைக்கும் என்பதில். அல்லாஹு தஆலா பல ரமலான்களை அடைய தௌஃபீக் செய்வானாக.
நம்முடைய ஆயுளில் அல்லாஹ் பார்க்க செய்வானாக. எனவே கிடைத்திருக்கிற இந்த ரமலானை கனிமத்தாக மீத நாட்களை நாம் கருதி அதிகமாக இபாதத் செய்ய வேண்டும். குர்ஆன் ஓதுவதிலிருந்து, தஸ்பீஹாத் செய்வதிலிருந்து, ஸலவாத் ஓதுவதிலிருந்து என்னென்ன இபாதத்துகள் இருக்கிறதோ அத்துணை இபாதத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் முடியக்கூடிய இந்த நேரத்தில் ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய சதக்கத்துல் ஃபித்ர் என்கிற பெருநாள் தர்மத்தை கொடுக்க சொன்னாங்க. ஏன் கொடுக்க சொன்னாங்க? ரமலானில் ஏற்படுகிற குறைகள், ரமலானில் ஏற்படுகிற குறைகள் இதன் மூலமாக நிவர்த்தி செய்யப்படுகிறது. எப்படி நாம் தொழுகையில் ஏதாவது ஒன்று ஃபரலை விட்டு வாஜிபை விட்டு விட்டால், ஃபரலை விட்டால் திருப்பி தொழ வேண்டும். தொழுகையில் ஏதாவது ஒரு வாஜிபை விட்டு விட்டால் சஜிதா சஹு செய்ய வேண்டும். அந்த சஜிதா சஹு எப்படி தொழுகையில் ஏற்படுகிற குறைகளை நிவர்த்தி செய்கிறதோ, பரலான தொழுகையில் உள்ள குறைகள் நஃபிலான தொழுகையின் மூலம் நிறைவேற்றப்படுகிறதோ, அதுபோல நோன்பில் ஏற்பட்ட குறைகள் சதக்கத்துல் ஃபித்ர் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது. ஈது பெருநாள் என்று கொடுப்பது சிறந்தது. ஈது தொழுகைக்கு முன்னால் கொடுத்து விட வேண்டும். ஏன் இப்படி கொடுக்கணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஏனென்று சொன்னால், ரப்பை வணங்குவதற்கு முன்னால் 30 நாட்கள் நோன்பு வைத்துவிட்டு அல்லாஹ்விற்கு சுக்குர் செய்வதற்கு முன்னால் ஏழை மக்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. ஏழைகளையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்களை சந்தோஷத்தில் ஆழ்த்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. நாம் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் பத்தாது, ஏழைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, ரமலானுடைய முதல் நோன்பிலிருந்து ஃபித்ரா கொடுக்கலாம் என்று சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க அப்படி சொன்னாங்க? ஏனென்று சொன்னால், அந்த ஃபித்ரா என்பது ஏழைகளுக்குரியது. ஏழைகளுக்கு அது போய் சேர வேண்டும். ஏழைகளை தேடி கொடுக்க வேண்டுமா? யாருக்காவது கொடுத்து விட்டு போகலாம் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. ஏழைகள் யார் என்பதை தேடி அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஃபித்ராவுடைய காசை. ஏனென்று சொன்னால், ஏழைகள் அன்றைய நாளில் சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஏழைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்மெல்லாம் பார்த்துருப்போம், வெளியே ஊருக்கு போகும்போது என்ன செய்வாங்க, போர்டு போட்டிருப்பாங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பீர். ஏழைகள் சிரித்தால் அல்லாஹ்வை அடைந்து கொள்ளலாம். ஏழைகளுக்கு உதவுவதின் மூலமாக, அவர்களுக்கு நாம் கொடுப்பதின் மூலமாக ரப்பினுடைய பொருத்தம் கிடைக்கும். சதக்கத்துல் ஃபித்ர் என்பது 90 ரூபாய் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜமாஅத்துல் உலமா சார்பாக ஹனஃபி மதுஹப் படி 90 ரூபாய் கூடுதலாக கொடுக்கலாம். வசதியாக இருக்கிறீங்க 100 ரூபா கொடுக்குறீங்க, தாராளம் கொடுக்கலாம். 200 ரூபாயை கொடுக்குறீங்க, விருப்பப்படுறீங்க கொடுக்கலாம். நீங்கள் எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் 90 ரூபாய்க்கு குறைக்கூடாது. ஈதுடைய தொழுகைக்கு முன்னால் கொடுத்து விட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈதுடைய தொழுகைக்கு முன்னால் கொடுத்து விடுங்கள். ஈது தொழுகைக்கு முன்னால் கொடுக்கல, ஈது தொழுததற்கு பிறகு ஒருத்தர் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண தர்மமாகத்தான் கருதப்படுமே தவிர சதக்கத்துல் ஃபித்ராக கருதப்படாது. வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அத்துணை நபர்களுக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டும். அன்று பிறந்த குழந்தை முதல் ஈது அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டும். நம்முடைய கட்டுப்பாட்டில் சிலர் நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டும். சதக்கத்துல் ஃபித்ர் என்பது ரமலானில் ஏற்படுகிற குறைகளை நிவர்த்தி செய்கிறது. ரப்பினுடைய பொருத்தம் கிடைப்பதற்கு இது காரணமாக ஆகிவிடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஹுரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வர்ரஃபதி. ரமலானில் ஏற்பட்ட குறைகள், குற்றங்கள், சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. வதுஅமத்தன் லில் மசாகீன், அது ஏழைகளினுடைய உணவு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராங்க. ஃபித்ரா என்பது ஏழைகளுடைய உணவு. மன் அத்தாஹா கபல ஸலாத்தி ஃபஹிய ஸகாத்துன் மக்பூலத்துன். யார் ஈது தொழுகைக்கு முன்பாகவே அதை கொடுத்து விடுகிறாரோ அவருடைய அந்த சதக்கத்துல் ஃபித்ர் அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்கிறான், அதை கபூல் செய்து கொள்கிறான். ஒமன் அத்தாஹா பஅத ஸலாத்தி ஃபஹிய ஸதகத்துன் மினஸ் ஸதகாத், அது சாதாரண தர்மமாகத்தான் கருதப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மிக இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், ரமலானில் நாம் எப்படி இருந்தோமோ, நாம் எப்படி தொழுகையில் அக்கறை செலுத்தினோமோ, நாம் எப்படி திக்ரில் அக்கறை செலுத்தினோமோ, அதே போன்று ரமலானுக்கு பிறகும் இந்த அக்கறை, இந்த கவனம் இருக்க வேண்டும்.
ஹதீஸில் வருகிறது, ஒரு நபரினுடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்குண்டான அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு நபரினுடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஹஜ்ஜுக்கு பிறகுண்டான வாழ்க்கை அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார், அவர் எப்படி வாழுகிறார். ஒருவர் ஹஜ்ஜு செய்ததற்கு பிறகு அவர் தொடர்படியாக நல்லமல் செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அடையாளம் என்று சொல்கிறார்கள் முஹத்திஸுகள். மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, ஒருவர் ஹஜ்ஜு சென்றதற்கு பிறகு, போய்விட்டு வந்ததற்கு பிறகு, சொந்த ஊருக்கு வந்த பின்னாடி எப்படி அவர் வாழுகிறாரோ, தொழுகையை சரியா தொழுகிறார், எல்லா அமலும் செய்கிறார்னா அவருடைய ஹஜ்ஜி மக்பூலுங்கிறாங்க. நாம் ரமதானில் செய்த நோன்பு மக்பூல் ஆனதற்கு அடையாளம் என்ன? நாம் செய்த ரமதானின் தராவி தொழுகை மக்பூல் ஆனதற்கு அடையாளம் என்ன? நாம் செய்த திலாவத்துகள் கபூல் ஆனதற்கு அடையாளம் என்ன? நாம் ரமதானுக்கு பிறகும் தொடர்படியாக குர்ஆன் ஓதணும், ரமதானுக்கு பிறகும் தஸ்பீஹாத்துகை ஓத வேண்டும், ரமதானுக்கு பிறகு நாம் என்னென்ன ரமதானில் செய்தோமோ அந்த அமல்கள் அப்படி தொடர வேண்டும். ரமதானோடு நாம் நிறுத்திவிடக்கூடாது. நாம் தொடர்படியா மற்ற மாதங்களில் செய்தால் நாம் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக முஹத்திஸ்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே இந்த கடைசி நேரத்தில் நாம் அதிகமாக இபாதத்துகளில் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்ம துணை பேருக்கும் லைலத்துல் கத்ரை அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை கூறி ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபி அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.